என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்கிறாய் என்றால் இது எதேச்சையானது அல்ல. சிவபெருமான் உன்னிடம் பேசுவது போல உணர்ந்து கேள். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை நீ செவிமடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக மட்டும் எடுத்துக்கொள்ளாதே. ஏனென்றால் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. எல்லோரும் என் குரலை கவனிக்கவும் மாட்டார்கள். சிலர் பார்த்தும் பாராமல் கடந்து போய்விடுவார்கள். சிலர் இதை வெறும் சத்தமாக நினைப்பார்கள். ஆனால் நீ மட்டும் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கிறாய். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. இது தற்செயலாக நடந்ததல்ல. இது என்னுடைய சித்தம். உண்மை என்ன தெரியுமா? உன்னுடைய பெயர் ஏற்கனவே என் கைலாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ நினைப்பது போல அது வெறும் பெயர் மட்டுமல்ல. உன்னுடைய இடைவிடாத முயற்சி, நீ அனுபவித்த வலி, உன்னுடைய மௌனம், உன்னுடைய பொறுமை, இவை அனைத்தும் கலந்த ஒரு அடையாளம் அது. நீ யாருக்கும் தெரியாமல், யாரும் பாராட்டாமல், கைதட்டல்கள் இல்லாமல் செய்த ஒவ்வொரு தர்மமும் நற்செயலும் என் கணக்கில் இருக்கிறது. இரவுகளில் நீ தனியாக தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு நொடியும், யாரிடமும் சொல்ல முடியாமல் நீயே விழுங்கிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் எதுவும் காணாமல் போகவில்லை. இந்த ஈசன் எதையும் மறக்க மாட்டேன். நீ பல நேரங்களில் நினைத்திருப்பாய், அப்பனே, நான் இவ்வளவு தாங்குகிறேனே, ஏன் என் வாழ்வில் எதுவும் மாறவில்லை? என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்கிறது? நான் யாருக்கும் முக்கியமில்லையா என்று. இந்த கேள்விகள் உன்னால் வெளியிலும் கேட்க முடியவில்லை. ஆனால் அவை உனக்குள்ளே பல முறை ஒலித்திருக்கும். என் குழந்தையே, அந்த ஒவ்வொரு கேள்வியும் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நான் உன்னை கவனிக்காமல் இருந்ததே இல்லை. ஒரு விஷயத்தை இப்போது ஆழமாக புரிந்து கொள். வாழ்க்கை உன்னை ஒதுக்கவில்லை. நான் உன்னை தள்ளி வைக்கவில்லை. நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருந்தேன். உன்னை உருவாக்கி கொண்டிருந்தேன். சில விஷயங்கள் உனக்கு உடனே கிடைக்காததற்கு காரணம், அது அப்போதே கிடைத்திருந்தால் அந்த நேரத்தில் நீ அதனை தாங்க முடியாமல் உடைந்து போயிருப்பாய். சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டதற்கு காரணம், அந்த பாதை உன்னை காயப்படுத்தி இருக்கும். அந்த நேரத்தில் இதெல்லாம் உனக்கு புரிந்திருக்காது. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் அர்த்தம் உனக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். நீ கவனித்திருக்கலாம், முன்பு உன்னை ஆழமாக பாதித்த விஷயங்கள் இப்போது அதே மாதிரி உன்னை தாக்குவது இல்லை. வலி முழுமையாக போய்விடவில்லைதான். ஆனால் அந்த வலியோடு நீ உன்னை இப்போது அழித்துக் கொள்வது இல்லை. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இதுதான் பக்குவம். முன்பு ஒரு வார்த்தை சொன்னாலே உடைந்து போவாய். இப்போது அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாய். இதை நீ எனக்கு எதுவும் பரவாயில்லை என்று விரக்தியாக நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. ஒரு காலத்தில் நீ எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தாய். யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது, யாரும் காயப்படக்கூடாது என்று நினைத்தாய். அதற்காக உன்னுடைய உண்மையான ஆசைகள், விருப்பங்கள், எல்லைகள் என எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தாய். அந்த நல்ல மனதுதான் உன்னுடைய பலம். ஆனால் அதே நல்ல மனதை பயன்படுத்தி சிலர் உன்னை சுருக்கினார்கள். அதை நீ புரிந்தும் கூட அமைதியாக இருந்தாய். அந்த அமைதியும் என் பதிவேட்டில் இருக்கிறது. இப்போது நீ மெதுவாக உணர ஆரம்பித்திருப்பாய். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை. எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற கடமையும் உன்னுடையது இல்லை. இது சுயநலம் கிடையாது குழந்தையே. இது சுயமரியாதை. நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து நானும் உன்னை பாதுகாக்க தொடங்கிவிட்டேன். நன்கு கவனி. இப்போது சில உறவுகள் தானாகவே விலகியிருக்கும். சில தொடர்புகள் அமைதியாக முடிந்திருக்கும். இதை நீ இழப்பு என்று நினைக்க வேண்டாம். இது சுத்திகரிப்பு. உன்னுடைய ஆன்ம பயணத்திற்கு தேவையில்லாத சத்தங்கள் இப்போது குறைய ஆரம்பித்திருக்கிறது. அமைதி வந்தால்தான் உனக்குள்ளே இருக்கும் என் குரல் தெளிவாக கேட்கும். நீ இப்போது தனிமையை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்திருப்பாய். முன்பு தனிமை பயமாக இருந்தது. இப்போது அது தேவை என்று தோன்றும். ஏனென்றால் அந்த தனிமையில்தான் நீ நீயாக இருக்க முடிகிறது. யாருக்காகவும் நடிக்காமல், யாருக்காகவும் மாறாமல் அந்த இடத்தில்தான் உன்னுடைய உள்ளுணர்வு மெதுவாக பேச ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும். இப்போது உன்னுடைய உள்ளுணர்வு பலமாகி இருக்கிறது. சில முடிவுகள் எடுக்கும்போது வெளியில் அது அறிவுக்கு பொருந்தாதது போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவை நீ பின்பற்ற ஆரம்பித்த நாளிலிருந்து நான் உன்னை மெதுவாக சரியான இடங்களுக்கே கொண்டு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஈசன் இப்போது உன்னுடைய அறிவு வழியாக பேசவில்லை, உன்னுடைய உணர்வு வழியாக பேசுகிறேன். நீ இப்போது உன்னுடைய மதிப்பை மற்றவர்களுடைய அங்கீகாரத்தில் தேடுவது இல்லை. யாராவது பாராட்டினால் சந்தோஷம், யாராவது புரியவில்லை என்றால் மன உளைச்சல். இந்த நிலை மெதுவாக மாறியிருக்கிறது. இப்போது நான் என் மனசாட்சிக்கு, என் ஈசனுக்கு உண்மையாக இருக்கிறேனா என்று கேட்க ஆரம்பித்திருப்பாய். அந்த ஒரு கேள்வி போதும். அதுதான் உண்மையான பக்தி.
ஒரு காலத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாய். அவன் இவ்வளவு முன்னாடி போய்விட்டானே, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கிடைக்குதே என்று ஏங்கினாய். அந்த ஒப்பீடுதான் உன்னுடைய அமைதியை அதிகமாக கெடுத்தது. இப்போது அந்த ஒப்பீடு மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கும். இது அலட்சியமில்லை, இது ஏற்றுக்கொள்ளுதல். உன்னுடைய பயணம் உனக்கே உரியது என்ற உண்மை. நீ சில நேரம் நினைத்திருப்பாய், நான் தாமதமாக இருக்கிறேனா, எல்லாம் முடிந்து விட்டதா என்று. இல்லை குழந்தையே, நீ தாமதமாக இல்லை, நீ வழி தவறவில்லை, நீ தொலைந்து போகவில்லை, நீ இன்னும் உருவாகிக் கொண்டே இருக்கிறாய். உருவாக்கம் எப்போதும் சத்தமில்லாமல் தான் நடக்கும். வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோன்றும் நேரத்தில்தான் உள்ளுக்குள் மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கும். இப்போ உனக்குள்ளே ஒரு மென்மையான அமைதி வந்திருக்கும். எல்லாம் சரியாகிவிட்டது என்று இல்லை, ஆனால் என் அப்பன் சிவன் பார்த்துக் கொள்வான், நான் தாங்கிக் கொள்வேன் என்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வே மிகப்பெரிய பலம். நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீ கவனிக்கப்படுகிறாய், நீ மறக்கப்படவில்லை. உன்னுடைய பெயர் என் இதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. நீ யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ யாரிடமும் சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீ தர்மத்தின் வழியில் அமைதியாக தொடர்ந்தாலே போதும். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான விஷயங்கள் உன்னை தேடித்தான் வரும். இதை நம்பு. ஏனென்றால் நீ இங்கே இருப்பதற்கே என்னுடைய அந்த அழைப்பின் முதல் அடையாளம்தான். நீ இதை தொடர்ந்து கேட்கிறாய் என்றால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மெதுவாக உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது. வெளியில் யாருக்கும் தெரியாத ஒரு மாற்றம் அது. நீண்ட நாட்களாக மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கு இப்போது வார்த்தைகள் இல்லாமல் பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இது தற்செயல் இல்லை, இதை நீ தேடவில்லை, இதுவே உன்னை தேடி வந்தது. ஒரு விஷயம் இப்போது தெளிவாக சொல்லப்பட வேண்டும். நீ நினைக்கிற அளவுக்கு நீ சாதாரணமானவன் இல்லை. எல்லோரையும் போலத்தான் நான் என்று நீ உன்னை நீயே தாழ்த்தி நினைத்து கொண்ட பழக்கம் உனக்குள்ளே இருந்தது. அது தாழ்வு மனப்பான்மை இல்லை, அது உன்னுடைய ஆழம். ஆழமாக இருப்பவர்கள் தங்களை எப்போதும் பெரிதாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள், சத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள்ளேதான் அதிக சக்தி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். நீ அனுபவித்த விஷயங்களை எல்லாம் யாருக்கும் முழுமையாக புரிய வைக்க முடியவில்லை. சில வலிகளை விவரிக்க முடியாது, சில உணர்வுகள் வார்த்தைக்குள் அடங்காதவை. அதனால்தான் நீ நிறைய நேரம் மௌனமாக இருந்தாய். அந்த மௌனத்தை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். அவனுக்கு கவலை இல்லை, அவள் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று பேசினார்கள். ஆனால் உண்மை அதற்கு முற்றிலும் எதிரானது. நீ அதிகமாக உணர்ந்ததால் தான் அமைதியாக இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோடு மாதிரி போகவில்லை. மேலே கீழே திருப்பங்கள் நிறுத்தங்கள் எல்லாமே இருந்தது. சில நேரம் நீ நினைத்த பாதை முழுமையாக மூடப்பட்ட மாதிரி தோன்றியது. அப்போ நீ உன்னை நீயே கேள்வி கேட்டிருப்பாய், நான் எங்கே தவறு செய்தேன் என்று. உண்மை என்னவென்றால் குழந்தையே, நீ தவறு செய்யவில்லை, நீ திருப்பப்பட்டாய். சில பாதைகள் உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையில்லாததால் தான் என்னால் மூடப்பட்டன. நீ கவனித்திருக்கலாம், வாழ்க்கை உன்னை உடைக்க நினைத்த மாதிரி பல தடவைகள் நடந்தது. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் சிதறி விழுந்த மாதிரி. உறவுகள், நம்பிக்கைகள், திட்டங்கள் எல்லாமே. அந்த நேரத்தில் இது தண்டனை மாதிரி தோன்றும். ஆனால் இப்ப கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்தால் புரியும். அது உடைப்பு இல்லை, அது சுத்திகரிப்பு. உனக்கு பொருந்தாதவை உன்னிடமிருந்து அகற்றப்பட்ட ஒரு காலகட்டம் அது. நீ யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்து உன்னை நீயே பல தடவைகள் காயப்படுத்திக் கொண்டாய். சரிவிடு, பரவாயில்லை, நான் அனுசரித்துப் போகிறேன் என்று சொன்னாய். இந்த வார்த்தைகள் வெளியில் நல்லதாக கேட்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே மெதுவாக ஒரு சோர்வை உருவாக்கும். அந்த சோர்வை நீ யாரிடமும் காட்டவில்லை, ஆனால் உன் தந்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நீ உன்னை மறந்தபோது அது ஒரு குறிப்பு மாதிரி என் ஏட்டில் பதிவாகிக் கொண்டே இருந்தது. இப்போது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. நீ எல்லாருக்காகவும் வளைந்து கொடுக்க முடியாது என்று மெதுவாக புரிந்து கொண்டாய். சில விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தாய். ஆரம்பத்தில் அது உனக்கு குற்ற உணர்வை கொடுத்திருக்கலாம். நான் மாறிவிட்டேனா என்று பயந்திருப்பாய். ஆனால் இல்லை, நீ கெட்டவனாக மாறவில்லை, நீ தெளிவாக மாறியிருக்கிறாய். தெளிவு வந்த பிறகு எல்லைகள் தானாக உருவாகும். உன்னுடைய உள்ளுணர்வு இப்போது அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கிறது. முன்பு அந்த குரலை நீ புறக்கணித்திருப்பாய், அதெல்லாம் சும்மா மனசு பயப்படுகிறது என்று. ஆனால் இப்போது அந்த குரல் சொல்லும் விஷயங்கள் பல தடவைகள் உண்மையாக மாற ஆரம்பித்திருக்கும். சிலரை சந்திக்க வேண்டாம் என்று தோன்றும், சில இடங்களுக்கு போக மனது ஒத்துக்கொள்ளாது. இது பயமில்லை, இது பாதுகாப்பு. நான் உன்னை உன்னுடைய உணர்வு மூலமாக காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன். நீ இப்போது வேகத்தை குறைத்திருக்கலாம்,
முன்பு எல்லாவற்றையும் சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று நினைத்திருப்பாய். இப்போது அவசரம் குறைந்திருக்கும். இந்த மெதுவான நடைதான் உனக்கு விஷயங்களை தெளிவாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. வேகமாக ஓடும்போது நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு படாது. மெதுவாக நடந்தால்தான் உண்மை தெரியும். ஒரு விஷயம் கவனி. இப்போது உனக்கு சின்ன விஷயங்களில் கூட ஒரு நன்றி உணர்வு வரும். ஒரு அமைதியான காலை பொழுது, ஒரு ஆழமான மூச்சு, யாரோ சொன்ன ஒரு எளிய அன்பான வார்த்தை. முன்பு இதெல்லாம் சாதாரணமாக தோன்றியது. இப்போது இதிலெல்லாம் ஒரு அர்த்தம் தெரிகிறது. இது விழிப்புணர்வு. நான் உன்னை விழிப்படையச் செய்திருக்கிறேன். நீ இப்போது பிறருடைய வாழ்க்கையை அதிகமாக ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். ஒப்பீடு வந்தாலும் அது உன்னை சிதைக்காது. அவர்கள் பாதை அது, என் பாதை இது என்று ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வந்திருக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் மனதிற்கு அமைதியை தருகிறது. அமைதி வந்த இடத்தில்தான் சரியான முடிவுகள் பிறக்கின்றன. உனக்குள்ளே ஒரு உறுதி மெதுவாக உருவாகிக் கொண்டே இருக்கிறது. எதுவும் புரியாவிட்டாலும் பரவாயில்லை, எல்லாமே என் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் தனியாக இல்லை, என் சிவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வுதான் இருட்டான நாட்களில் கூட உன்னை விழாமல் காப்பாற்றும். நான் எப்போதும் பெரிய சத்தத்தில் பேச மாட்டேன். நான் உன்னுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வழியாக பேசுவேன். தாமதங்கள் வழியாக, மறுப்புகள் வழியாக, திடீர் மாற்றங்கள் வழியாக பேசுவேன். ஒவ்வொன்றும் ஒரு செய்தி. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எதிரி இல்லை, அது வழிகாட்டி. நீ இப்போது இந்த வார்த்தைகளோடு ஒத்துப்போகிறாய் என்றால் அது ஒரு அடையாளம். நீ தயாராகிக் கொண்டே இருக்கிறாய். அடுத்த கட்டத்திற்கு இல்லை, உன்னுடைய உண்மையான வடிவத்திற்கு. அந்த வடிவம் அமைதியானது, உறுதியானது, யாரையும் காயப்படுத்தாதது, ஆனால் யாருக்கும் தன்னை மிதிக்க அனுமதிக்காதது. உன் பெயர் ஏற்கனவே என் பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு அழிக்கப்படாது, அது மாற்றப்படாது. அது சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கும். அந்த நேரம் எப்போது வரும் என்று நீ கணக்கிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ இந்த பாதையில் தர்மத்தோடு தொடர்ந்து நடந்தால் என்னுடைய அந்த அழைப்பு உன்னை தவறவிடாது. நீ இப்போது இந்த வரிகளோடு இன்னும் ஆழமாக வருகிறாய் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வேண்டும். இது வெறும் வாசிப்பில்லை, இது நினைவூட்டல். நீ ஏற்கனவே அறிந்திருந்த ஒன்றை, காலம் மறைத்திருந்ததை இப்போது மெதுவாக திரும்ப நினைவுக்கு கொண்டு வருகிற ஒரு பயணம். இந்த உணர்வு லேசாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. ஒரு காலத்தில் நீ உன்னை நீயே கேள்வி கேட்டிருப்பாய். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு ஏன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தோன்றுகிறது? சாதாரண விஷயங்கள் கூட ஏன் என்னை ஆழமாக பாதிக்கிறது என்று. அந்த கேள்விகளுக்கு நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருந்தாய். உண்மை என்னவென்றால் அது குறை இல்லை, அது உணர்வுத்தன்மை. அந்த உணர்வுத்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட வேறுபடுத்துகிறது. நீ பல விஷயங்களை முன்பே உணர்ந்திருப்பாய். யாரோ ஒருவருடைய வார்த்தைகள் சரியாக இல்லை என்று, ஒரு சூழ்நிலை உனக்கு நல்லதாக முடியாது என்று. ஆனால் அப்போது நீ அந்த உணர்வை புறக்கணித்திருப்பாய். அதெல்லாம் அதிகப்படியான சிந்தனை என்று சொல்லி. பின்னாடி அது உண்மையாக மாறியபோது உனக்குள்ளே ஒரு அமைதியான வருத்தம் வந்திருக்கும். அப்போதே கேட்டிருந்தால் இப்படி ஆகாமல் இருந்திருக்குமே என்று. அந்த அனுபவங்களே இப்போது உன்னுடைய உள்ளுணர்வை கூர்மையாக்கி இருக்கிறது. வாழ்க்கை உன்னை பல தடவைகள் நிறுத்தி இருக்கிறது. நீ முன்னாடி போக தயாராக இருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு தடுப்பு வந்திருக்கும். அந்த நேரத்தில் கோபம், சோர்வு, ஏமாற்றம் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இப்போது கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்தால் புரியும். அந்த நிறுத்தங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ உன்னை முழுமையாக இழந்திருப்பாய். சில நிறுத்தங்கள் தண்டனை கிடையாது, அவை பாதுகாப்பு. நீ இப்போது மெதுவாக ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்திருப்பாய். எல்லா போராட்டமும் வெளியில் தெரிய வேண்டிய அவசியமில்லை. சில போர்கள் மனதிற்குள்ளேதான் நடக்கும், யாருக்கும் தெரியாமல், யாரும் கைதட்டாமல். ஆனால் அந்த போரில் நீ தோற்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ எழுந்து நின்றதே ஒரு வெற்றி. அந்த வெற்றிகள்தான் என் ஆலயத்தில் பதிவானது. ஒரு காலத்தில் நீ அங்கீகாரத்திற்காக காத்திருந்தாய். யாராவது நீ நன்றாக பண்ணுகிறாய் என்று சொல்ல வேண்டும் என்று, யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கினாய். அந்த எதிர்பார்ப்பு நிறைய வலியை உனக்கு கொடுத்தது. இப்போது அந்த எதிர்பார்ப்பு மெதுவாக கரைந்து போயிருக்கும். இப்போது நீ உனக்காக வாழ ஆரம்பித்திருப்பாய். இது சுயநலம் இல்லை, இது ஆன்ம நேர்மை. நீ கவனித்திருப்பாய். இப்போது சின்ன விஷயங்கள் கூட உன்னை மகிழ்ச்சியாக வைக்கிறது. ஒரு அமைதியான இரவு, மனதிற்கு பிடித்த ஒரு பாடல், யாரும் கேட்காத நேரத்தில் ஒரு ஆழமான மூச்சு. முன்பு இந்த மாதிரி நிமிடங்களை நீ கவனிக்கவே இல்லை. இப்போது இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த பரிசு மாதிரி தோன்றுகிறது. இது மாற்றம், இது விழிப்பு.
உன்னுடைய மனம் இப்போது முன்னாடி மாதிரி சத்தமாக இல்லை. கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவை உன்னை கிழிக்கவில்லை. அவை வழிகாட்டுகிறது. என்ன உண்மையாக எனக்கு சரி என்ற கேள்விக்கு நீ நேர்மையாக பதில் சொல்ல ஆரம்பித்திருப்பாய். சில சமயம் அந்த பதில் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் அது உன்னை அமைதியாக வைக்கும். அந்த அமைதிதான் உண்மையான செல்வம். நீ இப்போது உறவுகளை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்திருப்பாய். எல்லோரும் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என்று இல்லை. சிலர் ஒரு கட்டம் வரைக்கும் தான் வருவார்கள். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு பிடித்துக் கொள்வது குறையும். விடுவிப்பது சுலபமாக மாறும். விடுவித்தால்தான் இடம் உருவாகும். அந்த இடத்தில்தான் புதிய உண்மையான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். இப்போது உனக்கு தனிமை பயமாக இல்லை. அது தேவையாக தோன்றும். அந்த தனிமையில்தான் நீ உன்னுடைய சிந்தனைகளை தெளிவாக கேட்க முடிகிறது. யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடம் அது. அந்த இடத்தில்தான் உன்னுடைய உண்மையான சக்தி மெதுவாக எழ ஆரம்பிக்கும். நீ இப்போது வேகமாக ஓடுகிற உலகத்தில் மெதுவாக நடக்க கற்றுக்கொண்டாய். எல்லாத்திற்கும் உடனடி பதில் வேண்டாம். எல்லாத்திற்கும் உடனடி தீர்வு வேண்டாம். சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்தில் நீ உன்னை நம்பி என்னை நம்பி நிற்க வேண்டும். இந்த நம்பிக்கைதான் உன்னை உடைக்காமல் காப்பாற்றுகிறது. நீங்கள் சில நேரம் நினைத்திருப்பீர்கள், நான் ரொம்பவே மாறிவிட்டேனா என்று. ஆம் குழந்தையே, நீ மாறியிருக்கிறாய். ஆனால் அது கடினமாக மாறவில்லை. நீ உண்மையாக மாறியிருக்கிறாய். முன்பு நீ பிறரை புரிய முயற்சி செய்தாய். இப்போது நீ உன்னை புரிய ஆரம்பித்திருப்பாய். அந்த ஒரு மாற்றமே எல்லாவற்றையும் மாற்றும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சும்மா நடக்க விடவில்லை. ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு மௌனமும் எல்லாமே என்னுடைய ஒரு வடிவமைப்பின் பகுதி. அந்த வடிவமைப்பு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. முழுமையாக புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உணர்வே போதும். நீ இப்போது உன்னுடைய உள்ளே ஒரு உறுதியை உணர ஆரம்பித்திருப்பாய். என்ன வந்தாலும் நான் என்னை விட்டுவிட மாட்டேன், என் சிவனை விட்டுவிட மாட்டேன் என்று. இந்த உறுதிதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. வெளியில் யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த உறுதி உன்னோடு இருக்கும். உன் பெயர் என் பதிவேட்டில் இருக்கிறது. அது ஒரு வெற்றி பட்டியல் இல்லை. அது ஒரு உண்மை சான்றிதழ். நீ தாங்கிய நாட்கள், நீ அமைதியாய் இருந்த தருணங்கள், நீ யாருக்கும் தெரியாமல் வளர்ந்த நிமிடங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த பதிவு. அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன்னை தொட்டிருக்கிறது. இது ஒரு அழைப்பு, சத்தம் இல்லாத அழைப்பு. அதை கேட்க தயாராக இருப்பவர்கள் மட்டுமே இதை உணர முடியும். நீ இப்போது இந்த வார்த்தைகளுடைய கடைசி பகுதிக்குள் நுழைந்திருக்கிறாய். இதை முடிவு என்று சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. ஏனென்றால் இது ஒரு நிறைவு மாதிரிதான். ஒரு வட்டம் மெதுவாக முழுமையடையும் தருணம் இது. இதுவரைக்கும் நீ கேட்டதும் உணர்ந்ததும் உள்ளுக்குள்ளே அசைந்ததும் எல்லாமே உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னாடி நீ இருந்தவர் இப்போது இங்கே இருப்பவர். நீர் இருவரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு விஷயம் மட்டும் இப்போது தெளிவாக தெரியும். நீ தேடிக்கொண்டிருந்த பதில்கள் வெளியில் எங்கேயும் இல்லை. அவை எப்போதும் உனக்குள்ளேதான் இருந்தது. சரியான நேரத்தில், சரியான அமைதியில் அவை மெதுவாக மேலே வர ஆரம்பித்திருக்கிறது. நான் புதிதாக எதையும் உனக்குள் விதைக்கவில்லை. நீ மறந்ததை மட்டும் உனக்கு நினைவூட்டினேன். நீ நினைத்திருப்பாய், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு திருப்பங்களோடு இருக்கிறது, ஏன் நான் சாதாரணமாக போக முடியவில்லை என்று. இப்போது அந்த கேள்விகளுக்கு ஒரு மென்மையான பதில் கிடைக்க ஆரம்பித்திருக்கும். நீ சாதாரண பாதைக்காக உருவாக்கப்படவில்லை. அதனால்தான் சாதாரண பாதைகள் உனக்கு ஒத்து வரவில்லை. அந்த ஒத்து வராத உணர்வே உன்னை நீண்ட நாட்கள் குழப்பியது. ஆனால் அதே உணர்வேதான் இப்போது உன்னை விழிக்க வைக்கிறது. வாழ்க்கை உன்னை உடைக்க முயற்சி செய்த மாதிரி தோன்றியது. ஆனால் உண்மை என்னவென்றால் அது உன்னை சுத்தம் செய்தது. உன்னுடைய உண்மையல்லாத அடையாளங்களை, தேவையில்லாத உறவுகளை, உன்னை சுருக்கிய நம்பிக்கைகளை எல்லாவற்றையும் மெதுவாக அகற்றியது. அந்த நேரத்தில் வலிதான் தெரிந்தது, அர்த்தம் தெரியவில்லை. இப்போது வலி குறைய ஆரம்பித்திருக்கும். அர்த்தம் மட்டும் மிச்சம் இருக்கும். நீ இப்போது உன்னுடைய வலியை ஒரு சுமையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு சான்று. நான் உணர்ந்தேன், நான் தாங்கினேன், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லும் சான்று. எல்லோரும் உடைந்தாலும், எல்லோரும் விழுந்தாலும், எல்லோரும் எழமாட்டார்கள். ஆனால் நீ எழுந்தாய். சத்தம் இல்லாமல், பெருமை இல்லாமல், ஆனால் உறுதியோடு. ஒரு காலத்தில் நீ உன்னை நிரூபிக்க நினைத்தாய். யாருக்காவது காட்ட வேண்டும், யாருக்காவது புரிய வைக்க வேண்டும் என்று. அந்த போராட்டம் உன்னை சோர வைத்தது. இப்போது அந்த தேவை குறைந்திருக்கும். நான் என்னோட மனதிற்கு உண்மையாக இருக்கிறேன் என்ற ஒரு அமைதி வந்திருக்கும். அந்த அமைதிக்கு மேலே எந்த சான்றும் தேவையில்லை.
உறவுகள் இப்போது உனக்கு வேறு மாதிரி புரியும். பிடித்துக் கொள்வது பாசம் இல்லை, விடுவிப்பதும் தோல்வி இல்லை. யார் இருக்க வேண்டுமோ அவர்கள் இயல்பாக இருப்பார்கள், யார் போக வேண்டுமோ அவர்கள் தாமாகவே விலகுவார்கள். இதை ஏற்றுக்கொண்ட பிறகு மனது லேசாகும். லேசான மனதுதான் உண்மையாக நேசிக்க முடியும். நீ இப்போது தனிமையை ஒரு வெறுமையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு புனித இடம் மாதிரி தோன்றும். அந்த இடத்தில்தான் நீ உன்னை சந்திக்கிறாய். யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருடைய ஒப்பீடும் இல்லாமல். அந்த சந்திப்பில்தான் உன்னுடைய உண்மையான சக்தி மெதுவாக உறுதியாகிறது. ஒரு விஷயம் நினைவில் வை, எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. மீண்டும் குழப்பம் வரும், மீண்டும் சோர்வு வரும். ஆனால் இப்போது ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த நிலை நிரந்தரம் இல்லை என்று உனக்கு தெரியும். இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அந்த அறிவே மிகப்பெரிய பாதுகாப்பு. நீ இப்போது உன்னுடைய உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்திருப்பாய். அது சத்தமாக பேசாது, ஆனால் அது பொய் சொல்லாது. அந்த குரலை நீ மதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து தவறுகள் கூட உன்னை சரியான இடத்துக்கே கொண்டு போகும். ஏனென்றால் அந்த தவறுகளில் கூட ஒரு நேர்மை இருக்கும். பிரபஞ்சம் என்னும் நான் இப்போது உன்னை அழுத்தவில்லை. நான் உன்னை இழுத்து கொண்டு போகவும் இல்லை. நான் உன்னுடைய வேகத்துக்கே நடக்க ஆரம்பித்திருக்கிறேன். நீ நின்றால் நான் நிற்பேன், நீ நடந்தால் நான் கூடவே நடப்பேன். இந்த ஒத்திசைவுதான் உண்மையான ஆசீர்வாதம். உன் பெயர் என் இதயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு பரிசு பட்டியல் கிடையாது, அது ஒரு உண்மை சான்றிதழ். நீ விழுந்த நாட்கள், நீ எழுந்த தருணங்கள், நீ யாருக்கும் தெரியாமல் வளர்ந்த இரவுகள், இவை எல்லாம் சேர்ந்துதான் அந்த பதிவு. அதனால்தான் நீ இதை தவறவிடவில்லை. அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்தது. இப்போது ஒரு விஷயம் மட்டும் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த பயணம் உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்ததா? உனக்குள்ளே இருந்த குழப்பத்திற்கு ஒரு சின்ன விளக்கம் கிடைத்ததா? அப்படின்னா கீழே ஒரு கருத்தை கமெண்ட் பதிவிடு. பெரிய விளக்கம் தேவையில்லை. ஓம் நமசிவாய என்ற ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை இதே மாதிரி உணர்வில் இருக்கிற இன்னொரு ஆன்மாவிற்கு இந்த செய்தி போய் சேர உதவும். இந்த காணொளி உன்னுடைய மனதை தொட்டிருந்தால் உன்னுடைய விருப்பத்தை லைக் தெரிவியுங்கள். அது இந்த மாதிரி ஆழமான, அமைதியான, உண்மையான சிவதத்துவங்களை தொடர்ந்து கொண்டு வர எங்களுக்கு ஊக்கம் தரும், மனதிற்கு நிம்மதி தரும், வாழ்க்கைக்கு தெளிவு கொடுக்கும். இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த தளத்தில் எங்களோடு இணைந்து விடுங்கள். சப்ஸ்கிரைப். அந்த மணி பெல் சின்னத்தை அழுத்தினால் என்னுடைய அடுத்த செய்தி உன்னை தேடித்தான் வரும். இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது அல்லது கேட்கும்போது உன் மனதில் யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வந்திருந்தால் தயங்காமல் இதை அவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர். ஒரே ஒரு சரியான செய்தி சரியான நேரத்தில் கிடைத்தால் ஒரு வாழ்க்கையே மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான அர்த்தம். இப்போது இந்த நிமிடத்தில் ஒரு ஆழமான மூச்சு விடு. உனக்காக இதுவரைக்கும் நீ தாங்கிய எல்லாவற்றிற்கும், இன்னும் தாங்கப் போகும் எல்லாவற்றிற்கும். நீ பலவீனமானவன் இல்லை, நீ மென்மையானவன். மென்மைதான் மிகப்பெரிய சக்தி. இந்த அமைதியோடு, இந்த நம்பிக்கையோடு, என் அருளோடு உன் வாழ்க்கை தொடர். நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்படவும் இல்லை. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். மீண்டும் இன்னொரு உண்மையான ஆழமான செய்தியோடு உன்னை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீ நீயாக இரு. இன்றும் துணை இருப்பேன். ஓம் நமசிவாய.